ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம குரு அதிசார பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது எப்போ அதிசாரம் குரு அதிசாரமாகி வராரு அப்படின்னா 17/10/2025 இருந்து 7/12/2025 வரைக்கும் குரு மீன ராசிலேருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக வராரு. இது 1.5 மாதம் மட்டும்தான் இருக்கும். அப்போ நான் சொல்லக்கூடிய பலன் 1.5 மாதம் வரைக்கும் தான். இது என்னன்னா 1.5 மாதத்துக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது. மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வரக்கூடியது குரு உங்களுடைய ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதுக்கு அடுத்தது 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குரு 3ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ரிஷப ராசியில பிறந்தவங்கலாம் யாருக்கெல்லாம் இப்போ குரு தசை நடக்குதோ அவங்களுக்குலாம் நல்ல ஜாக்பாட்டு தான். ஏன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனியும் 11ல இருக்கு. ரெண்டாவது குரு இப்ப அங்க பாக்குது. அப்போ திடீர்னு ஒரு நல்ல லாபம் கிடைக்க போகுது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிறது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் குறிக்கக்கூடியது. அப்போ குரு 9ஐயும் பார்த்து 11ஐயும் பார்க்குறாரு. நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு உறுதியாக உண்டு. நீ 7ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ என்னன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது, உங்களுடைய அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக தான் இது அமையும். 11ஆம் இடத்தை பார்க்கறது குருவோடைய பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதாவது குரு இருக்கிற இடத்தை காட்டிலும் பார்வை ரொம்ப நன்மையை கொடுக்கும். அப்போ 7, 9, 11 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்தானங்கள். சில பேருக்கு திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணியிருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய சம்மதத்தோடையே திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டு. வீட்டில் சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்கவங்களாம் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அதிகமான நன்மைகளும் மாற்றங்களும் இந்த அதிசாரத்தில் குரு அதிசாரத்தில் ரிஷபராசிக்கு தான் முதல் நன்மைனே வச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்ல காசு பணம், திடீர் அதிர்ஷ்டங்கள், மன மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கு வரப்போகுது. 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும். அதே லாபம் வருங்க. ஏன்னா லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் மூலிமா நல்ல லாபம், நிரந்தரமான வருமானம். நீங்கள் ₹1 போட்டிங்க அப்படின்னா 10 மடங்கு ஈட்ட முடியும். அப்போ ₹1,00,000 போட்டிங்கன்னா 10 லட்ச ரூபா. அந்த மாதிரி நல்ல லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு குரு கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா நீண்ட தூர பிரயாணம். அப்போ தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்கிற மாதிரி வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டு, சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ஒரு ப்ரொமோஷன் இது எல்லாமே கிடைச்சிரும். ஏன்னா குரு அதிசாரம் அப்படிங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அப்போ திடீர்னு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை எது கொடுக்குதோ அந்த விஷயத்தை குரு செஞ்சுட்டு போயிடுவார். இந்த 1.5 மாத காலத்தில் செஞ்சுட்டு போயிடுவார். அதே மாதிரி 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குருவோடைய பார்வை இருக்குது. இந்த 7ஆம் இடம்ங்கிறது களத்திர ஸ்தானம். அப்போ என்னன்னா திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. திருமணத்தில் நிறைய தோஷங்கள் இருக்கும். ஏதோ ஒரு தடையினால திடீர் தட்டி போயிட்டே இருக்குது. பக்கம் அதை என்ன செய்யுது, கை கூட மாட்டேங்குது திருமணம் அப்படின்னா இந்த குரு அதிசாரத்தில் அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணும்போது திடீர்னு மேரேஜ் கிளிக் ஆயிரும். இந்த திடீர் திருமணம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் இந்த அதிசார காலகட்டத்தில் தான் அமையும். திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு திருமணம் வரைக்கும் போகிறது, ஒரு நிச்சயம் வரைக்கும் போகிறது, இதெல்லாம் அதிசார காலகட்டங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த லவ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் வீட்டில் சொல்ல தயக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த டைமில் போயிட்டு குரு அதிசாரத்தில் இருக்கிறனால நீங்கள் உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். கட்டாயம் சம்மதிச்சிருவாங்க. ஏன்னா குரு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது மனசுக்கு பிடித்த நபரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த 1.5 மாத காலத்தில் இருக்கனால இந்த டைமில் சொல்லி பர்மிஷன் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். லைஃப்பில் நல்ல நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறத அப்படியே புரட்டி போட்டு நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி புதுசாக பார்ட்னர்ஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. திருமணத்தை நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு தொழிலுக்கு முதலீடு போகிறதுக்கு முதலீடு இல்லை அப்படின்னா கூட வேற ஒருத்தங்க பார்ட்னராக நான்
வந்து முதலீடு பண்ணுறேன், என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக எங்கேயோ இருந்து வரக்கூடியவங்க தான் ஒரு பார்ட்னர் வருவாங்க. அவங்கள பிடிச்சிக்கங்க. கண்டிப்பாக தொழிலில் நல்ல க்ரோத்து, பிஸ்னஸை மேலும் மேலும் உங்களால் டெவலப்மெண்ட்டு எடுத்துகிட்டு போக முடியும். இது ஒரு நல்ல அமைப்பு. திடீர்னு நல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு. குருநாதர் வழிபாடுலாம் உங்களுக்கு இருக்குது. 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல பேர் அதிகமாக கிடைக்குங்க. உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே வளரக்கூடிய அமைப்பு தான். நீங்கள் சொசைட்டியில் நீங்கள் யார், என்ன, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கீங்க, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படும். உங்களுக்கு நல்ல புகழ் வரும். உங்களுடைய வளர்ச்சிகள் அமோகமாக இருக்கும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி புனித யாத்திரை, அதை புனித நதிகளில் நீராடுறது, இந்த மாதிரி அமைப்பை கட்டாயம் குரு கொடுப்பாரு. அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம், போட்டித் தேர்வுகளை வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குரு 3ஆம் இடம் வந்திருக்காரு. அதனால் போட்டித் தேர்வு, இன்டர்வியூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 3ஆம் இடம் தான். அதனால் உங்களுக்கு போட்டித் தேர்வுகளை வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு விஷயம் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இளைய சகோதரன் சகோதரி வழியே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சுமூகமான உறவுகள் ஏற்படும். அவங்க கிட்ட உங்களுக்கு அந்யோன்யம் ஏற்படும். அதே மாதிரி பாக பிரிவினை, இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு உண்டான இது இப்போ பூர்வீக சொத்துக்களோ அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள் பாகம் வந்து உங்களுக்கு பிரிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் பாக பிரிவினை உங்களுக்கு நடக்குங்க. இந்த டைமில் வந்து பாக பிரிவினை உங்களுக்கு நடக்கும். சொத்துக்கள்லாம் வந்து பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது தானாகவே உங்களை தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமு. 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியசாலி. அது ஒரு சிலருக்குள்ள புத்திர பாக்கியம் இருக்குது 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாளாக செய்யக்கூடிய விஷயங்கள், செஞ்ச விஷயங்களுக்கெல்லாம் இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது புதுசாக நீங்கள் ஏதாவது செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா குரு வந்து பிளஸ்ஸிங்கோடு இருக்கார். உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடியது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துரும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவியிட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையே வந்து அந்யோன்யம் ஏற்படும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் போறதுக்கு உண்டானது அமைப்புகள். குடும்பத்தாருடைய ஆதரவுகள் உங்களுக்கு பெருகும். ஒரு சிலருக்குலாம் வந்து 2வது குழந்தை பெறதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணியிருக்கவங்களாம் இந்த டைமில் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிறையா இருக்குது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால குருநாதருடைய வழிபாடு பண்ணுங்க. குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஒரு நல்ல உபாசனை எடுங்க. இந்த டைமில் அது உங்களுக்கு வந்து கஷ்ட காலங்களில் கை தூக்கி விடுறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி வந்து அரசாங்க ஊழியர்கள்லாம், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. நீங்கள் விரும்பாமையே வேற இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஊர் வேற ஊராக இருக்கும். ஆனால் உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் வேற ஊர்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 1.5 மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும். நிம்மதியாக போய் நீங்கள் வேலை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நீண்ட தூரங்கள், அடிக்கடி அலைச்சல்கள் இருக்கும். உங்களுக்கு குரு 3ல் வந்து 9 பார்க்கறனால அலைச்சல்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நல்ல லாபங்களும் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது உங்களுக்கு நல்ல லாபமாகவும் அமையும். புது புது தொடர்புகள் ஏற்படும். அது மூலிமா நிறைய இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வரப்போகிறீங்க. கட்சி சார்பாக வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா நீங்கள் மாறுவீங்க. உங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவுகள் பெருகும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைம். அரசியல்வாதிகளுக்குலாம் இது ரொம்ப நல்ல டைமு. நீங்கள் உங்களோட பேரு புகழ் எல்லாமே வந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து கட்சிக்குள்ளேயே ஏதாவது மற்ற ஆட்களுடைய தலையீடுனால நீங்கள் வெளியில் பெரிய லெவலில் க்ரோத் ஆக முடியலனா கூட இந்த டைமில் வந்து நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்தவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சியான டைம். இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பருங்க. உங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி கிடைக்கும். மக்கள்
மக்களால் வந்து பாராட்டப்படுவீங்க, அங்கீகரிக்கப்படுவீங்க, பேரு புகழ் எல்லாமே பரவப்படும், அவார்ட் கிடைக்கிறதுக்கு உண்டானது, வெளிநாடுகளுக்கு போய் ஏதாவது ஒரு இது செஞ்சு அது மூலிமா நிறைய இன்கம் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறது வந்து அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக தான் இருக்குது. இதில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.